ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப நாளா பாப்பா பிறந்ததுல இருந்தே கேட்டிருந்தீங்க. ஏன்னா பாப்பாக்கு வந்து இந்த மை வைக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, நான் அவளை எங்க கூட்டிட்டு போனாலும் ஹாஸ்பிட்டல்ல கூட போனதும் கேட்டாங்க, எப்படி கோஆபரேட் பண்றாங்க, எப்படி நீங்க இவ்வளவு அழகா மை வைக்கிறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அந்த கதை எங்களுக்கு தானே தெரியும், இப்போ உங்களுக்கும் தெரிய போகுது. ஏன்னா நிறைய நாள் நாங்களும் எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், எந்த ஒரு டைமும் கரெக்டான சுச்சுவேஷன் மாட்டலை எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கொஞ்சம் நேரமாகவே குளிப்பாட்டி அவளை ஃபீட் பண்ணி தூங்க வச்சாச்சு. இப்போ தூங்குறாங்க. வந்து தூங்கும் போது தான் மை வைப்பேன். அதுவும் தூங்கிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஏதாவது ஒன்று ஓகே செட் ஆகலை அப்படின்னா திடீர்னு நினைச்சு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுவாங்க, மறுபடியும் சமாதானப்படுத்தணும். ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பாவுக்கு தேவையான அந்த காஜல், அப்புறம் சீப்பு, பட்ஸு, அப்புறம் என்னது நெயில் கட்டரு, பவுடர் எல்லாமே இங்கே இருக்குது. அவளை வந்து குளித்ததுமே மாய்ஸ்சரைசர் போட்டு அவளுக்கு காஸ்டியூம்லாம் போட்டு படுக்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலையே இருக்குது. எப்போவுமே இது நடக்கிறது தான். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேடம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எஞ்சிட்டு இருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். படுத்துட்டு இருக்க பொசிஷனை போங்க. அச்சுக்குட்டி அம்மா வாயில ஜொல்லு ஊத்திக்கிட்டு இருக்கடி குஞ்சுக்கு. அதா எப்போ எழுந்தாலும் ஒரு சிரிப்பு. இன்னைக்கு அவ்வளோதான் மை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். முடிஞ்சு போச்சு. என்ன சாமி தூக்கம் இது? காமனாக தூக்கம். சாமி தூக்கம் இது. காமனாக டீ பிரேக் தூக்கம். வணக்கம் வைக்கிறேன் எல்லாருக்கும். வணக்கம்மா. சரி நீங்களும் வணக்கம் சொல்லிடுங்க. சரி நான் போய் பொட்டு வைக்கணும் பாப்பாக்கு. இது தூங்கினா தான் பொட்டு வைக்க முடியும். இப்போ இருக்கு பாரு கூத்து. 2 மணி நேரம் என்னதுக்கு இல்லை என்ன இப்போ ஆகும் பாருங்க 2 மணி நேரம். அவன் எந்திரிச்சா கண்டிப்பா. சரி வாடா போய் பொட்டு வைப்போம்மா. அப்பா கை பிடிச்சிக்குங்க. செமி பேச்செல்லாம் கேட்கும். இது அழகு எல்லாமே கேட்பா பாருங்க. இந்தாம்மா இது பிடிச்சிக்கோமா. இந்தா எல்லாம் அது வாயில வச்சுக்கோமா. இப்ப எல்லாம் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா புடின்னு சொன்னா பிடிச்சிக்கிறா. சரி வேணாம், இது அது வேணாம். சரி எழுந்துச்சுங்க, வாங்க போலாம். எழுந்துச்சுங்க வாங்க. வாடாம்மா எழுந்துக்கூடா. அவளே எந்திரிப்பா, தனியா எழுந்துச்சு உட்காருவா. இப்ப குட்டி ஓகே ஆரம்பிச்சுட்டா, எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கணும். இவ தூங்கினாதான் வைக்க முடியும், ரொம்ப கஷ்டம். தூங்க வாய்ப்பு இல்லையே. மேடம் வந்து தூங்குற மாதிரி தெரியல, அதனால வந்து இப்போ பால் பூட்டி எமர்ஜென்சிக்கு நான் இந்த மாதிரி வெறும் பால் பூட்டி கொடுத்துருவேன். ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்னா. மேடம் கொஞ்சமாக கண் அசர்றாங்க. நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு மை வைக்காதீங்க, நல்லால பாப்பா நேச்சுரலாகவே விட்டால் தான் அழகாக இருக்கா அப்படிலாம் சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து மை வச்சு விடுங்கக்கா, அதுதான் பாப்பாவுக்கு அழகு அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு மை வச்சு தான் பிடிக்கும். மை வைக்கலன்னா ஒரு பையன் மாதிரி இருக்கும் எனக்கு. மை வச்சா தான் பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஏன் மிட்டன்ஸ் போட்டு விடுறீங்க கைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு வாரம் மிட்டன்ஸ் போட்டு விடல. இங்கே இருங்க, இங்கே நிறைய இடத்துல புண்ணு பண்ணி வச்சுருவா. அதுக்காக தான் போட்டு விடுறதே. ஒவ்வொரு டைமும் குளிக்க வைக்கும் போதெல்லாம் மேடம் நெயில் கட் பண்ணி தான் விடுவோம். ஆனால் எப்படி தான் வளருதுன்னு தெரியல, வளர்ந்துருது. காரணம் மேனுஃபேக்சரிங். ஸோ என்ன மாதிரி சிக்குட்டி டக்குன்னு வளர்ந்துடும் அவளுக்கு. ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த ஹெர்பல் காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு என்ன ஒரு ஹெர்பல் காஜல். இது வந்து ஒரு பேஜ்லேருந்து வாங்கினேன், எனக்கு தெரில. இந்த ஒரு பேஜ்லேருந்து வாங்கினேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் தான் எப்போயுமே போடுவேன். ஆனால் இந்த ப்ரஷ் இப்போ கொஞ்சம் சரியில்லை, வேறு ஒரு ப்ரஷ் வாங்கணும். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி மை போட போகிறோம். இந்தாம்மா. போகாத ஏய் புழு மாதிரி நடிக்க ஆரம்பி. புழுவா பாப்பா நீ? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் வரைகிற மாதிரி இல்லாமல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். நமக்கு நிஜமாலே ஐப்ரோ வரும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தானே இருக்கும். அதே மாதிரி தான் இவளுக்கும் வரைவேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து, பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆரம்பிக்கும் போது பாருங்க கூத்து. இந்த பால் புட்டியில் இருந்தால் போட தூங்குனா அழகாக போடலாம். தூங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிப்பா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாளான்னு தெரியல. 2 hours
சுக்குட்டி அம்மா. அழிச்சானா முடிஞ்சு மூஞ்சி. பிடிச்சிக்கோ. அழுகா அழுகா. கொஞ்சம் நேரம்டா. சுக்குட்டி அவ்வளோதான், அவ்வளோதாம்மா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கண்ணு சொருகுது. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக அந்த கலர் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கணும் இந்த ஷார்ப்பு. நான் ஃபஸ்ட்டு அப்படி போட மாட்டேன், அஸ்வின் சொல்லி தான் அப்படி போடுறேன். எனக்கு பொசிஷன் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தூங்கும்போது அப்படியே படுக்க வச்சு அப்படியே அழகாக போட்டு விட்ருவேன். சொருகுது. எனக்கு எப்போவுமே இந்த சைடு கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். இந்த சைடு என்னமோ எனக்கு சொதப்பும் எப்போவுமே. ஆனால் ஃபைனல் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல விரும்பலை, நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த வில் வரைப்போம். வந்து இது எல்லாமே போட்டாச்சு. எப்போயுமே பட்ஸில் தான் போட்டு வைப்பேன். ஏன்னா அந்த கையில் வச்சாலும் இதில் வச்சாலுமே அது வந்து நல்லா வராது. எனக்கு அந்த அச்சு போட்டுமே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நான் எப்போயுமே பட்ஸில் தான் வைப்பேன். இதெல்லாம் முடிக்கிறது ஓகே. இதுக்கப்புறம் தான் மெயினாக இருக்குது. இந்த பவுட்ரை வச்சு இதை துடைக்கணும், அதுதான் மெயின். பவுட்ரு மோஸ்ட்லி அவளுக்கு வந்து அப்ளை பண்ண மாட்டேன். மை இருக்கிற இடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவ்வளோதான் சந்திரமுகி மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சந்திரமுகி தான் இது பண்ணுற சேட்டையெல்லாம். சேட்டை இல்லைன்னு நினைக்காதீங்க. அப்படி யாராவது சேட்டை இல்லை பாப்பா க்யூட்டுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், க்யூட்டு தான். ஆனால் சேட்டை மட்டும் என்னால் சமாளிக்க முடியாமல் அழுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பாருங்க எப்படி பண்ண பவுடர்லாம் போட்டக்க சண்டா ஜெயக்கடா. ஃபைனல் அவுட்புட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் நிறையா ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். இந்த பிள்ளை இப்படி பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பவுட்ரை போட்டு சில பேர் அப்படியே விட்ருவாங்க, அது அழிஞ்சிக்கும்னு சொல்லிட்டு. நான் அப்படி பண்ண மாட்டேன். என்னென்னா அந்த பவுட்ரு வந்து வாய்க்குள்ளே கண்ணுக்குள்ளெல்லாம் எனக்கு போகும். அதனால் எனக்கு மனசே கேட்காது. இப்படி தொடச்சி விட்ருவேன். அவள் எந்திரிச்சதுமே அவளோட ஃபுல் அவுட்புட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவள் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மை இருக்கவே இருக்காது. இந்த மை இருக்காது. இந்த மை வந்து பால் குடிக்கும் போது இருக்காது. ஆனால் இந்த மை பாருங்கள், தூங்கி எந்திரிக்கும் போது இது லைட்டாக இருக்கும். அவ்வளோ எப்போவுமே இந்த மைக்கும் இவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா வச்சு விடுவேன், எப்போவுமே வச்சு விடுவேன். ஆனால் அழிச்சிடுவா. இங்கே வச்சு விடுவேன், இங்கேயும் அழிச்சிடுவா. இந்த மை வந்து பால் குடித்ததுக்கப்புறம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் ஒரு நாள் விட்டு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இருக்காது. இது வந்து சும்மா செய்கிறது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து குளிப்பாட்டினா முடி வந்து சுருட்டையாக ஆயிரும்.
அவங்க அப்பா வந்து கண்டிஷன் எப்போவுமே சீ விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சீ விட்ற சும்மா. அந்த நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது அந்த பார்பிக்கு இந்த மாதிரி சீவ் கொடுப்பாங்க, அந்த குட்டி குட்டி பார்பி பொம்மைக்கெலாம் இதோட குட்டியாக இருக்கும், அப்படியே சீவாது. அந்த மாதிரி இருக்குது எனக்கு இது சீவும் போதெல்லாம். மேடம் தூங்கும் போதே கொஞ்சமாக நகை வெட்டிடணும். இது எப்போவுமே என் பொழப்பு தான், ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. மேடமோட காலில் நகத்தை பார்த்தீங்களா, சேம் மேனுஃபேக்சரிங், நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் தான். அப்படி அச்சு பிசுறாமல் இருக்கா நமக்கு. இன்னைக்கு பாப்பாவுக்கும் வெட்டுறோம், எனக்கும் வெட்டுறோம். இவனுக்கு எப்படா இப்போ இவங்க 2 பேத்துக்கு வந்து நகம் வெட்டது நான் தான். இவனுக்கு கூட நான் வெட்டி விட்றான், அது ஒரு நியாயம் இருக்குது. இவன் வெட்டவே மாட்டான். எப்போ நான் கத்திரி ட்ரிம் இது என்னது நெல் கட்டுற இடத்துக்கு உட்காரணும் அப்போ தான் வருவான். எங்களுக்குலாம் யாராவது ஒருத்தர் பணியோட செய்யணும். அதனால தான் நீ எல்லாத்துக்கும் எனக்கு பணியோட செஞ்சிட்ருக்க. பெருசாச்சுன்னா என் பிள்ளை வெட்ட ஆரம்பிச்சிடும் எனக்கு. அப்போ கூட நீ வெட்ட மாட்ட. நோ 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 நம்ம எழுந்துட்டாங்க. மேடம் வந்து தூங்கவே இல்லை, என் மையை போட்டு கொண்டே படுக்க வச்சு எழுந்திரிச்சிட்டாங்க. சொன்னேன்ல இப்போ தான் ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகலை. மை பாருங்க கீழே எங்கே இருக்குது, கீழே இருந்தது எங்கம்மா எப்போ பாரு காணாமல் போயிடுது. இந்த மை வந்து பால் குடிக்கும்போது காணாமல் போயிடும், இல்லை அப்படி தேய்ச்சி அழிச்சிடுவா. இந்த மை மட்டும்தான் இருக்கும். மண்டே வருங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குடுமி போடுற வீடியோ கண்டிப்பாக அடுத்த தடவை போடலாம். அது ரொம்ப கஷ்டம், இவளுக்கு குடிமை போகிறதா இருக்கலே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். சரி ஓகே. அழகாக இருக்கீங்களா நீங்கள்? அழகாக இருக்கீங்களா? யார் பாப்பா இது? யாரும் அந்த கண்ணுக்கு பாருங்க, அந்த விங்ஸ் வரைஞ்சி கீழே படுக்கும் போது தெரியாது, அது வந்து எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த விங்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். யார் இது? பாப்பாவா? முக்குட்டி. இது முக்குட்டி. எனக்கு கண்ணு கீழே எல்லாம் மை போட்டுணும்னு ஆசை, அவங்க அப்பா விட மாட்டான். அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாப்பா வச்சு அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு குடிங்க போடுற வீடியோ அது இன்னும் நல்லா க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அது போடுற வீடியோ அடுத்தது போட்டுவிடுவோம். அது அடுத்து குடிங்க போடலாமா சாமி உனக்கு? ஸோ ஓகே. இதுக்கப்புறம் மேடம் வந்து கொஞ்சம் தூங்க வைக்கிறோம். தூங்க வச்சதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் சாப்பிட்ணும். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இவளை பார்க்குறதுக்காகவே ஒரு டெய்லி எப்படி ஒரு 5 மணி நேரம் தனியாக ஒதுக்க வேண்டியதாக இருக்குது மேடம்காகவே. இவங்க தூங்குற ஒரு 3 நேரம் 4 நேரம் தான் எங்களுக்கு ஃப்ரீ. அதே இப்போலாம் அவ்வளோ நேரம் தூங்குறதில்ல, ஒரு 1/4 மணி நேரம் தான் தூங்குறாங்க. திரும்ப ஒரு 1/4 மணி நேரத்தில் எழுந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் தலை குளிச்சானோ ஒரு 5 மணி நேரம் தூங்குவா, ஒரு 4 மணி நேரமாக தூங்குவா. இப்போலாம் தூங்குறது இல்லை, அதிகமாகி போச்சு மேடம்க்கு. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்துச்சா நம்ம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.